சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது? எதுக்காக கடன் வாங்குறீங்க? இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க? இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும்? இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல், விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில், எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது? இந்த 12 ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறீங்க? ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா, பொண்ணு மேலே போடுறீங்களா, இல்லை நோய்க்கு விரயம் பண்ணுறீங்களா, பிள்ளைங்க படிப்புக்காகையா, வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா? இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை, எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்குறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். மகர ராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. உத்ராடம், திருவோணம், அவிட்டம். சூரியன், சந்திரன், செவ்வாய் பலம் வாய்ந்த ஒரு ஜாதகமும் கூட. சனி பரமாத்மாவுடைய ராசியும் கூட. சனி பகவான் தான் உங்களுக்கு உச்ச கிரகம். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகத்தில் இந்த மகர ராசியும் ஒன்று. மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது. இப்பிறவிலேயே பல இன்பங்களில் துன்பங்களைத்தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை சிறு வயசுலேயே இருக்கும். ஒரு 40 வயசு 35 வயசு வரைக்கும் துன்பத்தை தான் நீங்கள் அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு பெண் குழந்தைகள் தான் பலவிதமான இடையூறுகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கு. நல்ல படிப்பு, நல்ல மேன்மை, தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு நேரம், தாயோடைய மூளையில், தாயோட அரவணைப்பில், தாயோடைய கண்காணிப்பில், தாய் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டாது உங்களை படிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு. ஆனால் சிறு வயதிலேயே கல்யாணம் காட்சி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி. தன்னுடைய குழந்தைகளுக்காகவே மகர ராசி பெண்கள் ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு வெளிநாடு வெளிதேசம் எங்கேயோ அலைஞ்சாது உங்கள் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆசைகளை, தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியாது. சம்பாரித்து குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் அருள, சிவபெருமான் அருள உங்களுடைய ஆசைகள், தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய, உங்களுடைய தன்மைகளை தெளிவு பண்ணக்கூடிய, உங்களை கேர் பண்ணக்கூடிய அளவுக்கு கணவன் அமைகிறது 70% கஷ்டம். ஆனால் 30% உங்களுக்கு ஆசைகளை, தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கணவன் அமைஞ்சா உங்கள் வாழ்க்கை யோகமாக அமையும். கஷ்டப்படாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையும், தன்னுடைய கஷ்டத்தை கணவன் ஏற்றுக்கிட்டு கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக தோரணையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கிட்டு போய் இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் அடையலாம். ஆனால் மகர ராசி பெண்கள் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம், அகங்காரம், கணவனுக்கு நிகராக சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸு இல்லை காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மையில் பல ஃபினான்ஸு அங்கே இங்கன்னு கடன் வாங்கி அது ஒரு குழுக்கள் ஆரம்பித்து முன்னுக்கு வந்துடலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடந்த 5 வருஷ காலமாக மாட்டிக்குவீங்க. மண்ணையும் விற்கணும், பொன்னையும் விற்கணும். அப்படியாம்பட்ட ஒரு தருணத்தில் அழுக்கு மூட்டையாத்தான் நீங்கள் இருக்கணும். சாமி மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இறைவனே கெதின்னு சொல்லி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சத்ரு வருவாங்க, எதிரி ஆயிடுவாங்க, பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு. 5 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி. இனிமே கழுத்தில் ருத்ராட்சமோ காவி வேட்டியோ கெட்டியிருந்தீங்கன்னா, காவி புடவை கட்டக்கூடிய தன்மைகளில் அம்மன் புடவைகளை கெட்டினா
ஆன்மீக ஈடுபாட்டில் உங்கள் கடன் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் பிறக்கும். போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு. ஆனால் இனிமே கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா பல சிக்கல்களை, பல சட்ட சிக்கல்களை, துன்பத்தை அடைஞ்ச மகர ராசி தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற தன்னுடைய குழந்தைகளுடைய வருமானத்தை வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு கடவுள் குழந்தைகள் ரூபத்தில் உங்கள் கடன் அடைக்க வழி கொடுப்பாரு. போதும், சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்கள் தாக்கத்தில் இருந்தனால இனிமே மகர ராசிக்கு தான் யோகம். குரு கடாட்சியமும் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுடைய வருமானத்தை வச்சு போதுங்கிற வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. அதை வச்சு இன்பமாக வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்களுடைய சுபகாரியங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணங்கள், வீடு கட்டக்கூடிய தன்மைகள் எல்லாமே இனிமையாக வரக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று சனீஸ்வர பகவான், இல்லைன்னா முருக கடவுள். டைம் இருக்கிறவங்க சென்னை சைதாப்பேட்டையில் இருக்க வேண்டிய திரு காரணீஸ்வரர் கோவிலில் அகோர வீரபத்திரர்னு ஒரு தனி சன்னதி இருக்கு, அங்கே போய் வழிபடலாம். ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர் கோவில் மலைக்கோவில், அங்கேயும் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு. இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு, தனி கோவில் இருக்கு. அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடனால் பட்ட இடையூறல் தீர்ந்து தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து கடனாளியாக ஆன உங்களுக்கு யாரோ எவரோ இந்த கடன் நான் அடைக்கிறேன், இல்லை ஒரு பங்கு உனக்கு கொடுக்குறேன், இந்த கடன் அடைச்சி கொஞ்சம் நல்லா வாழு அப்படின்னு சொல்லி கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்கும், ஒரு ஆண் நண்பர். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நண்பர் கிடைச்சி இந்த கடன் அடைகிறதுக்கு கடவுள் போல அமைய இந்த 3 கோயிலுக்கு போனாலே உங்கள் வாழ்க்கை சூட்சமத்தோட தெளிவான அமைப்பில் வாழலாம். இருந்திருந்தாலும் மகர ராசிக்கு இனி வரும் காலம்தான் யோகம். கடந்த இந்த 5 வருட காலமாகவே கடனாளியாக இருந்த உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல நிலைமை தேடி ஓடி வருது. இறைவனை பிடிச்சிக்குங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பல முருகருடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் படிங்க, பல ஆன்மீக தகவல் கோயில்களுக்கு போங்க, இருந்த இடத்துலிருந்தே தெய்வத்தை வழிபட ஸ்லோகங்கள் சொல்லுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம்தான் நல்ல நேரம். நல்ல நேரம் எல்லாருக்கும் வராது, அதுவாக வரக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ உங்களுடைய யோக நேரங்கள் நல்லா இருக்குது. அவங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதிரி ஆலய தரிசனம் 1000 கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். கோபுரத்தை பார்த்தாலே போதும், உங்கள் கடன் பயம் அடையக்கூடிய தன்மை இருக்கு. பயப்படாதீங்க. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.